ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வீட்டில் வந்து எவ்வளோ நல்லா செஞ்சாலும் ஹோட்டல் ஸ்டைலில் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் எக்கு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் இதில் இருக்குது. ஹோட்டல் ஸ்டைல் முட்டை கிரேவிக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் கூட கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், முந்திரி இதை சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு, சீரகம், சோம்பு இது மூணும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா வாசம் வரைக்கும் பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு இது கூட பொடியாக நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயம். இப்போ இந்த கிரேவி ஒரு 6 பேர்த்துக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து 2 வெங்காயம் போட்டால் தான் சரியாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு சுருங்கி கலர் மாறிடும். பாருங்கள், நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோம் எவ்வளோ சுருங்கிருச்சு. இது 2 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்ச கூழ் இதையும் அந்த வெங்காயத்தோடையே போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கிளறி விடுங்க. இந்த கலரி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் வேகட்டும், அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும். இது 6 முட்டை நல்லா பாயில் பண்ணி தோலை உரித்து வச்சுருக்கிறது. இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேலு இப்படி ஹாஃபாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கரெக்டாக வந்து அந்த மஞ்சள் கருவெலாம் நல்லா ஒட்டி பிரிஞ்சு வரும். பாருங்கள், எல்லா முட்டையும் இதே மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த முட்டையை நம்ம லேசாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டு இது கூடயே லைட்டாக வந்து உப்பும் சேர்த்திக்கோங்க. ஏன்னா உப்பும் வந்து அந்த முட்டையில் ஏறணும். இது வந்து எண்ணெயில் ரொம்ப கருகிரும் சீக்கிரம். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமு, ரொம்ப சூடாயிடுச்சுன்னா கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, அதாவது பாதியாக வகுந்து வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் தலைகீழாக ஃபஸ்ட்டு திருப்பி போடுங்க. அப்போ தான் வந்து அந்த சைடு நல்லா காரம் ஏறினதுக்கப்புறம் அந்த மஞ்சக்கரு சீக்கிரமாக பிரியாது, அப்படியே ஒட்டுன மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ இதை போட்டுட்டு நல்லா வந்து திருப்பி விடுங்க. இப்போ அந்த பக்கம் வந்து திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு பெரட்டி இதை எடுத்து தனியாக இப்போ வச்சுக்கோங்க. நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அது ஒரு தடவை திறந்துட்டு நல்லா வந்து கிளறி விடலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி மசாலாவை போட்டுட்டு கொஞ்சமாக அந்த மிக்சியோட கழுவுன தண்ணியும் சேர்த்திக்கங்க. நல்லா வந்து பரட்டி விடுங்க. இப்போ இது நல்லா திக்காக இருக்குது. ஸோ ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டு கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இதை மிக்ஸ் பண்ணவே அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டைகளை சேர்த்திக்கலாம். முட்டையை வந்து இதில் சேர்த்திட்டு குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் கொதித்து அந்த முட்டை கூட வந்து இதோட ஃப்ளேவர்லாம் நல்லா ஏறணும். அதனால் இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த தேங்காய், முந்திரி எல்லாமே வந்து வெந்து அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மெதுன்னு அழகாக மிதந்து நிற்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து சப்பாத்தி தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், சப்பாத்தியும் நம்மளுக்கு சுட சுட ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சப்பாத்தி கூட முட்டை கிரேவி அப்படியே குழுன்னு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்கள் இதையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், பார்த்த உடனேயே அந்த கலரும் அதுவும் நம்மளுக்கு உடனே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல, அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.